ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ஸ் வச்சு எப்படி நம்ம லோடிங் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ளாட் லோடிங் இதை நீங்கள் கொஞ்சம் எம்போஸ்டாக போடுறதுக்கு பைப்பிங் த்ரெட்டும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இப்போ வந்து பீட்ஸ் வச்சு லோடிங் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம லோடிங் கொடுக்கலாம். இதில் வந்து ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்ன நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீடு வச்சு நம்ம கொடுக்கும்போது மேலேயும் நம்ம பீட் கொடுக்கும்போது சின்ன கேப் இருந்த பிகினிங் டைமில் ரொம்ப விசிபிளாக தெரியாது. பட் இன்னொன்று என்னென்னா நம்ம ஒர்க்கை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் கொடுக்கும்போது ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி நம்ம போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பீடு ஏதாவது கட் ஆகிடுச்சு, நூலெல்லாம் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த லோடிங்கே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் பைப்பிங் த்ரெட் கொடுத்து பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பீடு ஒன்று கொடுத்து அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பீட் லோடிங் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது ஜர்தோசி லோடிங் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இதுக்குமே நீங்கள் ஜர்தோசி வந்து சென்டரில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பீடு கொடுக்கலாம். பட் நம்ம ஜர்தோசி கிளாஸ் இன்னும் கண்டினியூ எடுக்காததுனால, கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்காதனால நான் வந்து இந்த மாதிரி பீடு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த லோடிங்கோட அந்த எம்போஸ்டு லுக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் நீங்கள் வந்து ஜர்தோசி கொடுக்கும்போது. மற்றபடி வந்து நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது நீங்கள் போட்டுக்கலாம். இது சேம் அஸ் லைக் நம்ம பேசிக் கிளாஸில் எப்படி வந்து லோடிங் பார்த்துருப்போம் அதே தான். கிராஸாக போடணும். லோடிங் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பீடு 3 பீடு கொடுத்துட்டு 5 பீடு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் 5 பீடு வச்சு கண்டினியூ பண்ணுறீங்களா, லாஸ்ட் வர 5 பீடு வச்சு கண்டினியூ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பீடு வந்து கொஞ்சம் பெருசு சின்னது வந்து அந்த மாதிரி வேரியேஷன் இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைன் வருது அப்படின்னா நீங்கள் பீட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அல்லது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பீடு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீடு எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 லைன்ஸ் எடுத்திங்கன்னா 5 லைன் வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து அங்கே இருந்து நம்ம வந்து லோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே ஒன்று ஸ்டிச் போட்டுட்டேன். சின்னதாக லாக் எப்படி போட்டுறேன் பாருங்கள், கீழ் நோக்கி போட்டுணும். ஸோ இப்போ நான் பேக் ஸ்டிச் மறுபடியும் இங்கே மேலே போகிறேன். மேலே போகும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அங்கேருந்து பீடை லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் மேலேருந்து பீடை லோட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் லாஸ்ட் வர மேலேருந்து பீடை லோட் பண்ணணும். கீழேருந்து லோட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி கீழே இருந்து ஃபுல்லாக வந்து பீட் லோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு லைனுக்கு மேலே இந்த மாதிரி பீடு நம்ம கொடுக்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடவே வந்து ஆவரேஜாக தெரியும். எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஈவனாக தெரியும். ஸோ இந்த மாதிரி லோடிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், நெக்லைனுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கிராண்டாக எம்போஸ்டாக கொடி டிசைன் போடுறீங்கன்னா அந்த கொடிக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லோடிங் வச்சு ஒரு ப்ளவுஸ் டிசைன் கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அந்த இடத்துல வந்து எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணலாம், எப்படி அதே ப்ளவுஸை வந்து கிராண்டாக ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் என் ஸ்க்ரீனில் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஸாக லோடிங் கொடுத்துட்டா போதும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூடவே வந்து ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் போடும்போது அந்த லுக்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு சர்க்கிளில் ட்ரை பண்ணுங்கள், ஒரு பா ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஒரு திலகம் ஷேப்பு, மாங்காய் ஷேப்பு எல்லாத்துலேயுமே வந்து ட்ரை பண்ணி பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸில் போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஷேப் டிசைன்லலாம் எதுக்கு நம்ம ட்ரை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பிகினராக இருக்கும்போது நீடில் ப்ராக்டிஸ் இருக்கும்போது நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சு நம்ம எதுவுமே வந்து செய்ய முடியாது. ஸோ நமக்கு அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கும்போது தான் நம்மளால் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியும். அதாவது ஒர்க்கில் வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்கும்போது தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கும் போதும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன்லேயே சும்மா நான் வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பேசிக் லெவல். அடுத்து வந்து நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் ஆன்லைனில். நெக்ஸ்ட்டு வந்து சென்னையில் கிளாஸஸும் போய் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமே எனக்கு ப்ளவுஸ் போடும்போது அந்தளவுக்கு ஃபினிஷிங் வரல. ஸோ ப்ளவுஸ் நான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு ப்ராப்பராக வந்து ஃபினிஷிங் வந்துச்சு. ஸோ இன்னும் வந்து நிறைய வந்து ஃபினிஷிங் வரணும், சூப்பராக வந்து பண்ணணும். அதனால் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து விட்டுறாதீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.